ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அரட்டை மெசேஞ்சர் அப்படின்ற ஒரு புதிய ஆப்பை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜோஹோ நிறுவனம் அவங்க தான் இந்த ஒரு ஆப் தயாரிச்சிருக்காங்க. இப்போ இந்த அரட்டை மெசேஞ்சர் ஆப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எந்தமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப்புக்கு நிகராக இந்த ஒரு ஆப் இருக்கா இல்லையா, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு அரட்டை மெசேஞ்சர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். வெல்கம் டு அரட்டை மெசேஞ்சர். உங்களுக்கு வாட்ஸ்அப் எப்படி இருக்கோ அதேமாரி இந்தியாவிலேயே இந்த ஒரு ஆப்பை தயாரித்து லான்ச் பண்ணியிருக்காங்க. முதற்கட்டமாக இப்போதைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 1 வீக்காக எக்கச்சக்கமான லட்சம் பேர் இந்த ஆப்பை பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ நீங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு சென்டு ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஓடிபி வெரிஃபை ஆகிடும். ஸோ வெரிஃபை ஆகலை அப்படின்னா ஓடிபி ஃபோனுக்கு வந்திருக்கும். நீங்கள் அந்த ஓடிபி அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு உங்கள் நேம் என்னவோ அந்த நேமை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோவை தாராளமாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லை அப்படின்றவங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு உங்களுக்கான அந்த ஆப்க்கு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுடைய கான்டாக்ட் எல்லாமே சிங்க் பண்ண விரும்பல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூகுள் கான்டாக்டாக இருக்கட்டும், மொபைலில் இருக்க கான்டாக்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சிங்க் பண்ணி கொடுத்துரும். அது ஓகே அப்படின்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இப்போதைக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரிஸ்க்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டோரி வேணும் அப்படின்னா ஸ்டோரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே ஸ்டோரிஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்ம எப்படி ஸ்டோரி வைப்போமோ சேம் அதேமாரி உங்களுக்கு ஸ்டோரி வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தோருக்கு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இருக்க பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏதாச்சும் நீங்கள் எஸ்எம்எஸ் அப்படி நார்மலாக நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கான கலர்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். அல்லது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன், இது பாருங்கள் கேமரா ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஃபோட்டோவை கூட நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணி ஸ்டேட்டஸாக வைக்கலாம், ஸ்டோரியாக வச்சுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டோரி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அதை லைக் பண்ணியிருக்காங்க, அதை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு ஸ்டோரிக்கான ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் செகண்டாக கீழே கொடுத்துருக்காங்க மீட்டிங்னு. ஸோ நீங்களே பார்த்தா மீட்டிங் மாரி ஷெடியூல் பண்ணலாங்க. ஸோ நார்மலாக இந்த கூகுள் மீட்டாக இருக்கட்டும், ஜூம் மீட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் இருக்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த ஆப்லேயே அந்த மீட்டிங் மாரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்களே ஒரு மீட்டிங்கை பார்த்தா க்ரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷெடியூல் பண்ணி லிங்க் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணி மீட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். ஸோ மீட்டிங்க்கான ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக வாட்ஸ்அப்பை தவிர்த்து இந்த அரட்டை ஆப்பில் புதுசாக எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி சேட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ ரீசெண்டாக யார் யாருக்கெல்லாம் சேட் பண்ணியிருக்கீங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதேமாரி பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் கான்டாக்ட்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இந்த அரட்டை ஆப்பில் இருக்காங்க, உங்களுக்கான ஆக்டிவேட்டில் இருக்காங்களா இல்லையா, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதேமாரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் இன்வைட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஆப்பை நீங்கள் இன்வைட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. மேலே சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாரி பாருங்கள், இதில் டேரக்ட் மெசேஜ் பார்க்குறது, குரூப் மெசேஜ் பார்க்குறது. ஸோ பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராட்காஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நம்ம எப்படி ப்ராட்காஸ்ட் மெசேஜ் மாரி க்ரியேட் பண்ணுறோமோ 250 பேர், இப்போ இதில் 250 பேர் வரைக்கும் க்ரியேட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராட்காஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் அவங்களுக்கு அந்த ப்ராட்காஸ்ட் மூலமாக மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா தனித்தனியாக அவங்களுக்கு மெசேஜ் போகும் பாருங்கள். அந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் மெசேஜ் க்ரியேட் பண்ணலாம். அதேமாதிரி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரியேட் சேனலை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சேனலும் பார்த்தா க்ரியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நான் மக்கள் சேவைக்குன்னு சேனலை க்ரியேட் பண்ணுறேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க பார்த்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தா உங்களுக்கு சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா கால்ஸ் நீங்கள் ரீசெண்டாக யார் யார் கால் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தலாம். கால் பொறுத்த வரைக்கும் நார்மல் கால் ஆப்ஷனும் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த ஆப்பில் இதுதான் உங்களுக்கான கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து நீங்கள் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா மென்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா யாராச்சும் ஒரு மெசேஜ் சேட்டிங்கில் உங்களை வந்து மென்ஷன் பண்ணி என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்களோ அதை நீங்கள் மென்ஷனில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை வச்சு நீங்கள் யாரோ உங்களை மென்ஷன் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து வந்து பாருங்கள் ஸ்டாரர் மெசேஜ், அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்து ஸ்டார் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது என்னென்ன இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஏதாச்சும் நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சதை நீங்கள் வந்து இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்டாக்ட். ஸோ கான்டாக்டில் போனீங்க அப்படின்னா எத்தனை பேர் கான்டாக்டில் இருக்காங்க அதுலேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லிங்கேட் டிவைஸ்னு இருக்குது பாருங்கள். இது எதுக்காக அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து வாட்ஸ்அப் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண வாட்ஸ்அப் வெப் மூலமாக சேம் அதேமாரி இங்கேயும் வந்து நீங்கள் அரட்டை ஆப்பை யூஸ் பண்ணி இந்த டேரெக்டாக கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி எப்படி நீங்கள் கம்ப்யூட்டரில் அதில் வந்து லேப்டாப்பில் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறீங்களோ அதேமாரி நீங்கள் இதுலேயும் வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செட்டிங்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் பர்சனலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ரியாக்ஷன் என்னென்ன வேணும், வாய்ஸ் மெசேஜ் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேமு ஃபாண்ட்டு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா ஸ்டோரேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. யாராச்சும் இமேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகணுமா, அந்த மாதிரி எப்படி குவாலிட்டியில் டவுன்லோட் ஆகும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வேணுமா, நோட்டிஃபிகேஷனுக்கான மெசேஜ் என்ன, சவுண்டு என்ன, அதிலையுமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்பியரன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான கலர் தீம் என்ன வேணும், அதெல்லாம் உங்களுக்கு சேட் பேக்ரவுண்ட் என்ன வேணும் அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி மற்றும் ப்ரைவசியில் போனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் யாரை பிளாக் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் யாருக்கெல்லாம் வந்து ஷோ ஆகணும், லாஸ்ட் சீன் யாருக்கெல்லாம் ஷோ ஆகணும், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஸ்டோரிஸ் யார் யாருக்கெல்லாம் ஷோ ஆகணும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. தேவையான செட்டிங்ஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த ஆப்பில் இருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். இப்போ தான் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 மந்தில் நாங்கள் இன்னும் நிறையா வந்து இந்த ஆப்ஷனை கொண்டு வரோம், இன்னும் நிறையா வந்து பார்த்தா நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாரி அந்த ஆப் தயாரித்த ஜோஹோ நிறுவனங்க அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு 1 வீக் முன்னாடி. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் இப்போ பயன்படுத்துறீங்க, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்டிப்பாக இது ஃப்யூச்சரில் இந்தியா முழுக்க இந்த ஆப் கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. இப்போதைக்கு இனிஷியலாக கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் நிறையா மிஸ்டேக்ஸ் இதில் குறைபாடுகள் இருக்குது. பட் அதெல்லாம் மீறி அவங்க கண்டிப்பாக இன்னும் 1 மந்த்துக்குள்ளே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஆப்ஷனை கொண்டு வரும், எல்லாமே பக்காவாக கிளியர் பண்ணி கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். வாட்ஸ்அப் அளவுக்கு இருக்கானா அப்படி கிடையாது. ஏன்னா வாட்ஸ்அப்ன்றது எப்பொழுதோ கிட்டத்தட்ட அவங்க எத்தனை வருஷமாக வந்து வாட்ஸ்அப் வந்து பயன்படுத்திட்டு வராங்க, நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த ஆப் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. போக போக கண்டிப்பாக எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபியூச்சரில். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஏன்னா இப்போ தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வராங்க, இன்னும் போக போக நிறைய பேர் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ நீங்களும் இந்த அரட்டை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.